வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வத்தலகுண்டு அருகே வாழைத்தார்களில் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வேகமாக பரவி வருவதால் உரிய ஆலோசனை வழங்கவும் இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை. தேனி மாவட்டம் சக்கம்பட்டியில் கருப்பு வேட்டிகள் உற்பத்தி பணி தீவிரம். கார்த்திகை மாதம் தொடங்க உள்ள நிலையில் ஐயப்ப பக்தர்களுக்கு தயாராகி வரும் வேட்டிகள். தரங்கம்பாடியில் நீராவி என்ஜின் ரயிலுக்கும் பொதுமக்களுக்கும் தண்ணீர் வழங்கிய கிணறு பராமரிப்பு இன்றி புதர்மண்டி காணப்படும் கிணற்றை சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி சத்திரத்தில் 250 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டெடுப்பு. ஆதிச்சநல்லூர் என்ற பெயரால் இவ்வூர் அழைக்கப்பட்டு வந்ததும் நஞ்சை புஞ்சை நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டதும் தெரிய வந்தது. கோவை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை. நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் படும் வேதனையை விளக்கும் செய்தி தொகுப்பு. மதுரையில் ஒலிம்பிக் அகாடமி கட்டும் பணிகளை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். மதுரையில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்க வளாகத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி கட்ட திட்டமிடப்பட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருந்தார். ஒரு கபடி ஆடுகளம், 6 டேபிள் டென்னிஸ் ஆடுகளம், ஒரு நவீன கூடைப்பந்து ஆடுகளம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் 250 இருக்கைகள் கொண்ட பார்வையாளர் தளம் என பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு ஒலிம்பிக் அகாடமி கட்டப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மேயர் இந்திராணி மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். அத்துடன் விளையாட்டு மற்றும் கலைப்பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மண்டல முதுநிலை மேலாளர் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களே, ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக நமது மாண்புமிகு சிறப்பாக இருந்தாலும் கூட விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் வத்தலகுண்டு அருகே வாழைத்தார்களின் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வேகமாக பரவுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் வெற்றிலை கொடிக்கு மாற்றாக தற்போது வாழை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கற்பூரவள்ளி, பூவன், நாட்டு வாழை ஆகிய ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. தற்போது வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாராகி உள்ள நிலையில் வாழைத்தார்களில் அஸ்பினி பூச்சி எனப்படும் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. வாழைத்தார்கள் முதலில் பஞ்சு படர்ந்த வெள்ளையாக காட்சியளித்த போதிலும் நாளடைவில் காய்கள் பச்சை முழுவதும் அரிக்கப்பட்டு வாழைத்தார்கள் கருகிவிடுகின்றன. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். நிறைய சாகுபடி பண்ணிக்கிருக்கும் போல் வந்துக்கிட்டு இந்த வெள்ளைப்பூச்சிகள் தாக்குது. வெள்ளைப்பூச்சிகளை தாக்குறதுக்கு நிறைய வைத்தியங்கள்லாம் பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியலை. மழைகள் அப்பப்போ விழுந்ததுனால நிறைய தார்கள், நிறைய வாழைகளை பூரா வெட்டாமையே விட்டு நிறைய இழப்பீடு கண்டுட்டான். இதுக்கு அரசு உடனே நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம் கொடுத்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பூச்சி தாக்குதல் ஏற்பட்ட வாழைத்தார்களை வெட்டி வீசியுள்ள நிலையில் இந்த பூச்சி தாக்குதல் ஒரு தாரில் இருந்து மற்ற தார்களுக்கும் பரவி வருவதால் ஆயிரக்கணக்கான வாழைத்தார்களில் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் செய்வதறியாது தவிக்கும் வாழை விவசாயிகள் இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும், பல லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழை விவசாயிகள் ரொம்ப பாதிப்பாகி விவசாயம் எடுக்கிற நேரத்தில் வாழைகள் ரொம்ப பூச்சி பொடி ரொம்ப வெட்டி தார்களை பூரா சேதமாகி கீழே வெட்டி போடுறான். அதை நம்ம கொண்டு போய் மகசூல் பட்டு 2 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவழித்து எடுக்க முடியல. அது ரொம்ப பாதிப்பாகுது. அதை கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த இதை பாதிப்புக்கு இந்த பூச்சிகளை அழிக்கிறது மாதிரி கவர்மெண்ட்டு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. கார்த்திகை மாதம் தொடங்க உள்ள நிலையில் ஆண்டிப்பட்டியில் கருப்பு வேட்டி உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி பகுதியில் நெசவு தொழில் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றது.
இங்கு காட்டன் சேலைகள், வேஷ்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டும் வருகின்றன. சக்கம்பட்டியில் சீசனுக்கு ஏற்றாற்போல காவி, சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் உள்ளிட்ட 9 வண்ணங்களில் சாமி வேஷ்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது கார்த்திகை மாதம் தொடங்க உள்ள நிலையில் ஐப்பசி சாமி மாலை போடும் பக்தர்களுக்கு கருப்பு நிற வேட்டி உற்பத்தி செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. இருந்தபோதிலும் ஈரோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாமி வேட்டிகளின் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு சக்கம்பட்டியில் சாமி வேட்டிக்கான ஆர்டர்கள் குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடுமலை தொழில் பயிற்சி நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் அரசின தொழிற்பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு மின்சார பணியாளர், பொருத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் நடப்பாண்டில் புதிதாக இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்கள் ஆர்வமுடன் சேர்ந்து பயிற்சியும் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்பயிற்சி நிலையத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகள் சிலர் பயிற்சி கூடத்தை மது அருந்தும் கூடாரமாக மாற்றி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதனால் தொழில் பயிற்சி நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடியில் நீராவி என்ஜின் ரயிலுக்கும் பொதுமக்களுக்கும் தண்ணீர் வழங்கிய கிணறு முறையான பராமரிப்பு இன்றி புதர்மன்றி காணப்படுவதால் அதனை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை முதல் தரங்கம்பாடி வரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீராவி ரயில் சேவை இயக்கப்பட்டு வந்தது. அப்போது ரயில் என்ஜின் தண்ணீர் தேவைக்காக திருக்கடையூர் ரயில் நிலையம் அருகே பெரிய கிணறு அமைக்கப்பட்டது. இக்கிணற்றில் தண்ணீர் சுவையாகவும் சுத்தமாகவும் இருந்ததால் இக்கிணற்று நீரை குடிநீராகவும் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1986ஆம் ஆண்டு நீராவி ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நல்ல தண்ணீர் கிணறும் போதிய பராமரிப்பு இல்லாமல் போனது. இதனால் புதர்கள் மண்டி தற்போது பயன்பாடு இல்லாமல் போனது. கிணற்றின் உள்ளே பெரிய ஆலமரமே வளர்ந்துள்ள நிலையில் இன்றும் 6 அடி ஆழத்தில் தண்ணீர் உள்ளது. எனவே கிணற்றை சீரமைத்து தூர்வாரி மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வழியா இந்த ரயில் சேவை நடந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. தெற்கடையில் இருக்கிற அந்த ரயில் நிலையத்துல ஒட்டி ஒரு பெரிய கிணறு உண்டு. அதுக்கு நல்ல கிணறு, நல்ல கிணறுன்னு பேரு. அந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா நவம்பருக்கு பக்கத்து ஊர் இருந்தா பல இடத்துல போர் பண்ணி இந்த தண்ணி சந்திரபாடி, மாணிக்கப்பங்கு, தரங்கம்பாடி போர்ல பைப்லைன் போட்டு போகுது. போர் பண்ணி புதுசா போகுது. இந்த கிணறை நீங்க சுத்தம் பண்ணி அதை வந்து எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி, நல்ல தண்ணி வந்து இந்த தரங்கம்பாடி போர் மக்களுக்கு அதை கொடுக்கறது ஏதுவா இருக்கும். திருச்சுழி அருகே நரிக்குடி சத்திரத்தில் சுமார் 250 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே மறையூர் கிராமத்தில் ராணி மங்கம்மாள், மருதுபாண்டியர்களின் வரலாற்றுக்கு ஆதாரமாக விளங்கி வரும் மறையூர் அன்னச்சத்திரம் அமைந்துள்ளது. சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அன்னச்சத்திரம் சிதிலமடைந்த நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டும் என தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட நிலையில் அங்கு ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்பகுதி முழுவதும் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் அதிக அளவில் புதைந்துள்ளதாக தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழமையான கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் அந்த ஊர் ஆதிச்சநல்லூர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்ததும் நஞ்சை, புஞ்சை நிலங்கள் பலருக்கு தானமாக வழங்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது 10 நிமிடத்தில் 1000 வகையான ஆம்லெட் தயாரித்து கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை. கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு கேக் தயாரிக்கும் பணி தீவிரம். பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செங்கல்பட்டு அருகே 10 நிமிடத்தில் 1000 வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து தனியார் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே பிரபல தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை நிகழ்வில் ஈடுபட்டனர். இதில் 10 நிமிடங்களில் 1000 வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து தனியார் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். இதில் 500 மாணவர்கள் பங்கேற்று 1000 ஆம்லெட்டுகளை தயாரித்து சாதனை படைத்தனர். அத்துடன் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த ஆம்லெட்டுகளை சுவைத்து பாராட்டினர். மாணவர்களின் இந்த சாதனை ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த மாணவர்கள் உற்சாக கூச்சலிட்டனர். ராமநாதபுரத்தில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் தனியார் பேக்கரி ஒன்றில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது. இதில் பாரம்பரிய முறைப்படி உலர் பழங்களுடன் ஒயின் கலந்து 600 கிலோ எடையுடன் பிரம்மாண்ட ஃப்ளம் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதற்காக பேரீச்சம்பழம், முந்திரி, உலர் திராட்சை, செரி உள்ளிட்ட உலர் பழங்கள் ஒயினில் கலந்து ஊற வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். செங்கல்பட்டு அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலையை கடக்க உதவிய ஆயுதப்படை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மறைமலை நகர் அருகே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும். அங்கு பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலையை கடக்க முடியாமல் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தனர். இதை பார்த்த ஆயுதப்படை காவலர் ரஞ்சித் பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலையை கடக்க உதவி செய்தார். கொடைக்கானலில் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தொடர்பாக பழனியில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழனி சாராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கொடைக்கானல் சாலையில் நிறைவடைந்தது. காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடத்தப்பட்ட இப்பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களில் சோதனை செய்த போலீசார் அதிலிருந்த பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ் கோர்ஸில் ஜும்பா டான்ஸ் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சர்க்கரை நோய் தொடர்பான பதாகைகளை எடுத்துச் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரபல நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் பாலமுருகன், சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின் மூலம் இந்தியாவில் 101 மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளதாக கூறினார். நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சி பயணத்தை துவங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நல வாழ்வு என்பதாகும். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி, சீரான பரிசோதனைகள், முறையான சிகிச்சை இருந்தால் சர்க்கரை நோயின் பாதிப்பிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு சர்க்கரை நோயிடம் நல்வாழ்வு வாழலாம் என்பது இந்த ஆண்டினுடைய கருத்தாகும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி தமிழகத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதையொட்டி கேரள பேரிடர் மேலாண்மைக்கு ஆணையம் கேட்டுக்கொண்டதால் தமிழகத்தை சேர்ந்த 67 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழுவினர் சபரிமலைக்கு விரைந்துள்ளனர். மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம்.
அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ரூபிக்ஸ் கியூப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர் புதிய சாதனை படைத்துள்ளார். வேகம், துல்லியம் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை சோதிக்கும் வகையில் ரூபிக்ஸ் கியூப் போட்டிகள் சர்வதேச அளவில் பல நாடுகளில் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் மாகாணத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ரூபிக்ஸ் கியூப் போட்டியில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த இயன் கேண்டிஸ் என்ற சிறுவன் பங்கேற்று 1.5 நொடியில் கியூபை மாற்றி தேசிய அளவில் புதிய சாதனை படைத்துள்ளார். Yes. Right. Yes.